ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாலூட்டு தாய்மார்கள் அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஊட்டச்சத்துள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நார்மலாவே லாக்டேஷன் உமனுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அதிகமாவே தேவை. ஏன்னா அவங்க எடுத்துக்கிற சாப்பாட்டுல இருக்க ஆரோக்கியம் தான் தாய்ப்பால குழந்தைக்கு போய் சேருது. அதனால அவங்க கண்டிப்பா ரொம்பவே ஹைலி நியூட்ரிஷனிஸ்ட் ஃபுட்டா தான் எடுத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாவே இருக்கும். அந்தந்த மாதிரியான ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மீன் சாப்பிடுறது அவ்வளோ நல்லது பாலூட்டுற பெண்களுக்கு. ஏன்னா அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து ரொம்ப நல்ல ஃபுட் என்ன அப்படின்னா பாதாம். டெய்லி அவங்க ஒரு 3 to 5 பாதாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்ம என்னதான் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் பாதாம்ல இருக்கிற நியூட்ரியன்ஸுக்கு அளவே கிடையாது. ஏன்னா அது அதிகமா சாப்பிட்டாங்க அப்படின்னா பால் உற்பத்தி அதிகமாவே இருக்கும். அதனால குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆரோக்கியமாவும் பாதுகாப்பாவும் இருக்கிறதுக்கு இந்த ஃபுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது அதிகமா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது ஒரு விஷயமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. தண்ணியில இருக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் வேற எதுலயுமே கிடையாது. நம்ம நார்மலாவே அதிகமா தண்ணி குடிக்கணும். அதுவும் லாக்டேஷன் உமனுக்கு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க லிக்விட் கண்டென்ட்டா தான் குழந்தைக்கு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு நீர்ச்சத்து ரொம்பவே அதிகமா தேவைப்படும். அதனால தண்ணி அதிகமா எடுத்துக்கணும். லிக்விட் கண்டென்ட் இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் 8 டம்ளர் தண்ணியாச்சும் ஒரு நாளைக்கு குடிக்கணும். மில்க் ஷேக், ஜூஸ், இளநீர் இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேலோரிஸ் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடுறது. ஏன்னா கேலோரிஸ் அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். அதுதான் உடம்புக்கு ரொம்பவே முக்கியமா ஸ்ட்ரென்த் கொடுக்கிற ஒரு விஷயம். அதனால அவங்க எடுத்துக்கிற டயட்ல கேலோரிஸ் அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் கரெக்டான டயட்டை கடைபிடிக்கிறது. அதாவது கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது, கரெக்டான அளவு சாப்பிடுறது. ஏன்னா டைம்க்கு சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவாய்ட் பண்ணாம பழம் சாப்பிடுறது, நட் சாப்பிடுறது, தண்ணி அதிகமா குடிக்கிறதுன்னு ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்க உங்களோட ஹெல்த்தை தாண்டி குழந்தையோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கும் பொழுது 2 பேருக்காக நீங்க சேர்த்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரெகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணணும். சாப்பிடாம இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். எந்த ஒரு ரீசனுக்காகவும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும்ன்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆகணும். உங்களால சாப்பிட முடியல, சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இல்ல நெய் கலந்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற இன்கிரீடியன்ஸை கலந்து அதிகமா சாப்பிட்டு பாருங்க. இன்னும் நீங்க டயட்ல என்னென்ன அதிகமான ஃபுட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அதிகமா மீட் எடுத்துக்கலாம், பீன்ஸ், இலைகள் கொண்ட காய்கறி, அதுக்கப்புறம் கிரீன்ஸ், பழங்கள், பழ ஜூஸ் அதிகமா எடுத்துக்கிறது, நவதானியங்கள் எடுத்துக்கிறது, பால், வெண்ணெய், முட்டை, சீ ஃபுட்ஸ், சோயா பொருட்கள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம் லாக்டேஷன் உமன்ஸ். அதே மாதிரி பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள், அதிக உப்பு சேர்த்த உணவுகள், அதிகமா சக்கரை இருக்க உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்தி ஃபுட்னு சொன்னீங்கன்னா என்ன, நிறைய காய்கறி சாப்பிடணும், ட்ரிங்கிங் லாட்ஸ் ஆஃப் வாட்டர்.